உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கீயாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்னைக்கு ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா வடை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மசாலா வடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா தழை, கொத்தமல்லி தழை, இஞ்சி, உப்பு, சோம்பு, மஞ்சள் தூள், எண்ணெய். எப்பயுமே மசாலா வடைக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைக்கும் போது இந்த மாதிரி கொரோட அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வடை வந்து மொறு இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆனியன் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர், பச்சை மிளகா ஒரே ஒரு நம்பர் பச்சை மிளகா, கொத்தமல்லி ஒரு 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி கட் பண்ணது, அதே மாதிரி கருவேப்பிலை நறுக்குனது கொஞ்சம், புதினா தழை நறுக்குனது கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சோம்பு சிறிதளவு, நசுக்கின பூண்டு சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு. இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு. இதை மாற்றிட்டு சின்ன சின்னதாக டம்ப்ளிங்ஸ் போட்டு வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.